ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று மே 13ஆம் தேதி, நாளை மே 14ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹1070 அதிகரிச்சதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆச்சு. அதாவது கிராமிற்கு ₹400 வந்து விலை குறைஞ்சதுங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஒரு கிராமுக்கு ₹670 விலை அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் ₹15,000 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ₹16,364 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதுவே 22 கேரட் ஒரு சவரன் 1,20,000 அப்படிங்கிற மாதிரி விலை வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க மார்க்கெட் ப்ரைஸ். அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் காலையில் கிராமிற்கு ₹30 விலை அதிகரிச்சதுங்க. மாலை வந்து ₹10 விலை குறைந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளி ₹320 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடையோட ரேட், அதாவது 22 கேரட் ஒரு கிராம் கடையோட ரேட் ₹14,790 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா சின்ன ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்குங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு பெரிய அளவுக்கு நம்மளுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே உங்களுக்கு ₹95 65 அந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை இதே விலையில் இருக்கலாம். இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ₹10 ஒரு ₹50 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது தங்கத்துக்கான டேரிஃப் வந்து வரியை வந்து 6%லேருந்து 15% உயர்த்தியதன் காரணமாக தான் நம்மளுக்கு காலையில் பார்த்திங்கன்னா ₹1070 விலை அதிகரித்தது. மாலை வந்து இரண்டாவது முறையாக எப்படி வந்து ₹400 விலை குறைஞ்சிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குதுங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த ₹400 விலை குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு காலையில் 6% 15% டேரிஃப் வரி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணதன் காரணமாக தான் தங்கத்தோட விலை வந்து இன்று அதிகரிச்சிருந்தது. அதே சமயத்தில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனால மாலை ₹400 வந்து விலை வந்து குறைஞ்சிருக்கிறதா வந்து தகவல் வெளியாகிருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்று தற்பொழுது மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு கிராம் 22 கேரட் ₹15,000 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. ஸோ நாளைக்கு இதே விலையில் இருக்கலாம். இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10லேருந்து ஒரு ₹50 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்த வெள்ளியும் பார்த்திங்கன்னா காலையில் கிராமிற்கு ₹30 விலை அதிகரித்து ₹330 இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மாலை ₹10 விலை வந்து குறைஞ்சது. தற்பொழுது ₹320 விற்பனை செய்யப்பட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இரவு 9 மணி நிலவரத்தில் வெள்ளியோட விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலை ஒரு சின்ன ஏற்றத்தில் தாங்க இருந்துகிட்ருக்கு. தற்பொழுது ₹320 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை அதிகரிக்கலாம்னு பார்த்தா கிராமிற்கு ஒரு ₹3லிருந்து ஒரு ₹8 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை இரவு 9 மணி நேரத்தில் சின்ன ஒரு இறக்கம் இருக்குது. வெள்ளியோட விலை ஒரு சின்ன ஏற்றத்தில் இருந்துட்டு இருக்குங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு. இன்னும் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குங்க. நாளை காலையில் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளை காலையில் 8 மணி வீடியோவில் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நீங்களும் 1க்கு 2 நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி